கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பார்த்து வருகிற கிறிஸ்துமஸ் ஸ்டடி உடைய 3வது பாகத்துக்குள்ளாக வருகிறோம். கடந்த 2 பாகங்கள் பார்த்துருக்கிறோம் என்ன விஷயங்கள் என்பதை. போன கிளாஸ்ல பார்த்தோம், கர்த்தர் இயேசு டிசம்பர்ல பிறக்கல, அக்டோபர்ல பிறக்கல. மிக முக்கியமா அக்டோபர்ல பிறக்கல என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம் பார்த்தோம். ஏன்னா அக்டோபர்ல பிறந்தார் என்பதற்கான காட்டக்கூடிய ஆதாரமே அந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை வச்சுதான். பட் அதுல ஒரு மேஜர் மிஸ்டேக் வருது என்னன்னா, ஆசாரிய வகுப்பு ஒரு வகுப்பிற்கும் எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 2 வாரங்கள் என்று கணக்கு பிரதர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது கணிப்பின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க ஒழிய வசனங்களில் இல்லை. ஆனா 1 என்பதற்கு வசனங்கள்ல இன்டைரக்டா அங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம படிச்சோம் போன கிளாஸ்ல. 10வதுக்கு நிறைய கமெண்டேட்டர்ஸ் உடைய கமெண்ட்ரியில போய் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுகிறது. அப்புறம் பிரதர் ஆண்டன் ஃப்ரே அவருடைய ரைட்டிங்ஸ்லுமே கொடுக்கப்படுது. பட் 2 என்று சொல்லக்கூடிய எந்தெந்த பிரதர்ஸ் 2 சொல்றாங்க, ஒரு வகுப்புக்கு 2 வாரம், அது நிறைய பிரதர்ஸ் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரி லெஸ்லே கூட சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆனா இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புக்கு, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஆதார வசனங்கள் என்று எதுவுமே கொடுக்கல. அது எந்த ஒரு கமெண்ட்ரி, எந்த ஒரு கமெண்டேட்டர்ஸ் உடைய புக்ல இருந்து கூட எந்த ஒரு கமெண்ட்ரி கொடுக்கல. பட் இதெல்லாம் ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். பட் அது நம்ம எடுக்கிறது இல்லை சகோதர சகோதரி. ஆகையினால அந்த பாயிண்ட் நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ ஒரு வாரம் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்ப நாம இதெல்லாம் பார்த்த பின்னாடி அநேகருக்கு சில குழப்பங்கள் வந்திருக்கும். அப்போ இயேசு அக்டோபர்ல பிறக்கலைன்னா அப்படின்னா பாஸ்வேர்ட் டேட் மாறுமே பிரதர். இந்த கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ பாஸ்வேர்ட் டேட் மாறுமா இப்படிலாம் நீங்க கேட்கலாம். அன்பானவர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க என்னதான் பார்த்துக்கிறோம்னா, இயேசு பிறந்த மாதம் அக்டோபர் இல்லை என்று தான் நம்ம நிரூபணம் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? இயேசு பிறப்பு அக்டோபர் இல்லை என்று தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒழிய இதுக்கும் பாஸ் ஓவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ் இப்ப இந்த பார்க்கக்கூடிய இந்த 3வது பாகம் முடியும் போதே நீங்க தெளிவா புரிஞ்சிருவீங்க என்ன விஷயம். அப்போ நம்ம எந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தின் முடிவில் உங்களுக்கு கிளியர் வியூ கிடைச்சிரும் என்னதான் விஷயம். இதுக்கும் பாஸ் ஓவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒண்ணு, எந்த ஒரு குரோனாலஜி டேட்டும் இதுல மாற்றம் இல்லை. இது 2. இது நீங்க தெளிவா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த குழப்பத்தை நீங்க தயவு செய்து உள்ள போயிடாங்க. நிறைய பேர் இப்படி உடனே இந்த 2வது பார்ட் கேட்ட உடனே டக்குனு இப்படி இந்த ஒரு தாட்குள்ள வந்து இது ரொம்ப தப்பா பேசுறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த 3ஆம் பாகத்தை கூட கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? பொறுமையா இந்த 3வது பாகத்தை முடிகிற வரைக்கும் கேளுங்க. இதுக்கும் கர்த்தர் இயேசுடைய மரணத்துக்கும் நம்ம மேட்ச் பண்றது இல்லை. அப்படின்னா அக்டோபர்ல இயேசு பிறக்கல என்பதற்காக சொல்லும் போது அது வந்து ஏதோ கர்த்தருடைய மரணத்துடைய டேட்டே மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்டோபர் தான் இயேசு பிறந்த மாசம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இதுக்கான கேள்வி நமக்கு இருந்துச்சு இல்லைங்களா? இதுக்கான பதில் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலாம். யார்கிட்ட கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பிரதர் ரசல்பர்ட்ட கேட்கலாம். ஏன்னா அவர் தானே இந்த விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல சொன்னார் இல்லைங்களா? அவர்கிட்டே கேட்கலாம். பிரதர் ரசல்பர், நீங்க வந்து சொல்றீங்க அக்டோபர் இயேசு பிறந்தாருன்னு, அதுக்கு என்ன ஆதாரங்கள் கொடுக்குறீங்க? எந்த வசனங்களின் அடிப்படையில இப்படி ஒரு அக்டோபர்ல இயேசு பிறந்தார், பிளஸ் எந்த ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்றீங்க இது நாம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதுக்கு பிரதருடைய எழுத்துக்களில் இருந்து நம்ம படிக்கலாம். கவனிங்க சகோதர சகோதரி, ஒரு பாயிண்ட்டும் நிதானமா பொறுமையா கவனிங்க. புரியலைன்னா தயவுசெய்து ரிவைண்ட் பண்ணி கூட நீங்க அங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? கவனி. இப்ப பார்க்க போறது நிரூபணம் நம்பர் 2. கர்த்தர் இயேசு அக்டோபர்ல பிறக்கவில்லை என்பதற்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம். படிக்கலாம் பாருங்க. இது ஒரு பகுதி. Our method of reckoning the day of the Jesus birth is based upon scripture. பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய மெத்தட் என்ன மெத்தடு? கர்த்தர் இயேசு பிறந்த அந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிற விஷயத்துல அது நம்ம எப்படி என்ன மெத்தடை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா, வசனத்தின் அடிப்படையில், அது பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்சர். அப்போ பிரதர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வசனத்தின் அடிப்படையில் தான் நாங்க
இயேசுடைய பிறப்பை நாங்க புரிஞ்சுக்கிறோம். சரி. என்ன பிரதர், என்ன வசனம்? எப்படி புரிஞ்சுட்டீங்க? கொஞ்சம் சொல்லுங்க கேட்டோம்னா, இட் as follows சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அக்கார்டிங் டு த லா and custom, Jesus could not begin his public ministry until age of 30. அதாவது நியாயப்பிரமாணத்துல ஒரு விஷயம் இருக்குது. 30 வயசு நிறைவடைந்தவர்கள் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். இல்லைங்களா? அதுல இருக்கக்கூடிய ஆசாரிய லேவி கோத்திரத்துல இருக்கிற எல்லாருமே பார்க்கிறோம். ஒரு 30 வயசு ஆயிருக்கு கண்டிப்பா. இல்லைங்களா? இது நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டம். 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது நியாயப்பிரமாணம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் இது அவரு நிஜமா இருக்கிறதுனால இல்லைங்களா? சோ அவரு கூட பாத்தீங்கன்னா அவரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக பிறந்ததுனால, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறந்ததுனால, நியாயப்பிரமாணத்துக்குள்ள பிறந்ததுனால அவருக்கு 30 வயசு ஆக வேண்டி இருந்துச்சு இல்லைங்களா? இது ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. we may reasonably suppose, நம்மளால கொஞ்சம் ரீசனபிளா சொல்ல முடியும் என்னன்னா, his desire to be about his father's business would induce him to commence his work as soon as he was 30 years old. என்ன சொல்ல வர்றாருன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது ஞாபகம் இருக்குங்களா, ஒரு சமயத்துல அவரு தொலைஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தேவாலயத்துல பார்த்து அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க, எங்க போனீங்க கேட்கும்போது, அப்போ கர்த்தர் இயேசுடைய ரிப்ளை என்னன்னா, சின்ன வயசுல இருக்கும் போதே நான் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? பிதாவுக்கு அடுத்தவைகள்னா ஃபாதர்ஸ் பிசினஸ் அப்படின்ற தேவனுடைய வேலைகளை நான் இருக்கணுமே. சின்ன வயசுலயே அவருக்கு பிதாவுடைய வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. இப்ப இப்படிப்பட்ட ஆர்வத்துல தான் கர்த்தர் இயேசு இருந்திருக்கிறாரு. ஆனா 30 வயசு ஆகிற வரைக்கும் செய்ய முடியாது. அப்ப கரெக்டா 30 வயசு ஆகும்போது இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லைங்களா, சீக்கிரத்துல இல்லைங்களா, as soon as he was 30 years old. அப்ப என்ன பண்ணிருக்குன்னா 30 வயசு ஆன உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரு இந்த ஒரு ஊழியத்துல அவர் இறங்கி இருப்பாரு. எனவே இப்படி சொல்லிட்டு எல்லாம் கவனிங்க. ஹென்ஸ் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, we shall சப்போஸ்னா என்ன, நம்ம நினைக்கிறோம், நம்ம யூகிக்கிறோம், நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம். we shall suppose, நான் இப்படி இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன மாதிரி? he was baptized on his birthday. இப்படிதான் ரீப்ரிண்ட் 562ல பிரதர் என்ன பண்றாங்கன்னா அங்க பேசுறத கவனிக்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இவர் பிரதர் என்ன சொல்றாரு புரிஞ்சுங்களா? நியாயப்பிரமாணத்துல 30 வயசு ஆனாதான் வேலை செய்ய முடியும். ஒண்ணு, அது ரேசு சின்ன வயசுலயே தேவனுடைய வேலை செய்யறதுக்கு ரொம்ப வாஞ்சை இருந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 30 வயசு ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டா 30 வயசு ஆகும்போது இம்மீடியட் என்ன பண்றாருன்னா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பேப்டிசம் எடுக்க வரும்போது நம்ம நினைக்கிறோம் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் அப்படின்னு பிரதர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பிரதர் கொடுத்த விளக்கத்தின்படி பார்த்தோம்னா இல்லைங்களா, இப்ப நைட்டு 12 மணி வரைக்கும் இயேசு தூங்கியிருக்க மாட்டாரு. ஏன்னா 12 மணிக்கு மேல புதிய பிறந்த நாள் பொதுவாக ஜென்ரல் நம்ம பேசுற மாதிரி பர்த்டே நைட்டு 12 மேல ஆரம்பிக்கலைங்களா, ஒரு நாள். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க விடியற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் யோர்த நதிக்கு வந்து பேப்டிசம் எடுக்கிறாரு. என்னைக்குன்னா பிறந்த நாள் அன்னைக்கு. அப்படின்னா இப்படித்தான் பிரதர் என்ன பண்றாங்கன்னா சப்போஸ் பண்றாரு என்னன்னா, இயேசு பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை நம்முடைய பிரதர் கொடுக்குறாங்க. இத மனசுல வச்சுக்கோங்க. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு விளக்கத்தையும் சேர்த்து கொடுக்கிறாரு. என்னன்னு கவனிங்க. ரீப்ரிண்ட் 4750 இங்க கவனிச்சீங்கன்னா இங்க எப்படி சொல்றாரு, எவிடன்சஸ் ஆர் கிளியர், ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. என்ன அது? அவர் லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அவர் பிரதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நல்லா கவனிங்க சகோதர சகோதரிலே. பிரதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தெளிவா புரிஞ்சுக்கும். அவர் லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி, கர்த்தருடைய ஊழியம் வாஸ் 3.5 years. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஊழியம் 3.5 வருடங்கள் என்று ஆதாரங்கள் தெளிவா இருக்குதுன்ற. எது? கர்த்தருடைய ஊழியம். அன்பானவர்களே, இந்த பாயிண்ட் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க.
பின்னாடி நம்ம யோசிக்கலாம் என்ன விஷயம். அதுக்கப்புறம் சொல்றாரு, he was crucified at the Passover time. அப்ப இயேசு மரிச்சது பஸ்கா, நீசான் மாசம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் ஊழியத்தின் நாட்கள் 3 சொல்லும்போது இல்லைங்களா? இப்போ இயேசு மரிச்சது என்னவோ நீசான் மாசம் நமக்கு ஆதாரம் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அவர் எப்போதான் தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிச்சிருப்பாரு, பேப்டிசம் எடுத்திருப்பாரு அப்படின்னா அங்கிருந்து நம்ம ஒரு 6 மாசம் பின்னாடி போவோம் இல்லைங்களா? 6 மாசம் போனோம்னா அது எங்க வரும்? அக்டோபர்ல தானே வரும் இல்லைங்களா? இப்படி ஒரு கணக்கின் படி தான் பிரதர் சொல்றாங்க. இட் வாஸ் வென் ஹி வாஸ், வார்த்தை கவனிங்க, பிரதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜஸ்ட் 30 இயர்ஸ் ஓல்டு. ஜஸ்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஆனா பைபிள்ல என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கலாம். இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க இல்லைங்களா? ஜஸ்ட் 30 இயர்ஸ் ஓல்ட் தட் ஹி ஆஃபர்ட் ஹிம்செல்ஃப் அட் ஜோர்டன். அப்போ இங்க கூட பாத்தீங்கன்னா பிரதர் 2 ஆங்கிள் பேசுறாரு. ஒன்னு நியாயப்பிரமாணத்தின்படி 30 வயசு ஆயிருக்கணும் ஊழியம் பண்றதுக்கு. எனவே இயேசு வந்து அவர் சீக்கிரம் 30 பர்த்டே ஆன உடனே, அது வந்த உடனே இமீடியட்டா ஊழியத்துல இருக்கிறார். ஒன்னு. ரெண்டாவது, கர்த்தருடைய ஊழியத்தின் நாட்கள் 3 வருடம் என்று சொல்லும்போது மரித்த மாதம் நமக்கு தெரியும். அப்ப 3 வருடங்கள் என்று சொல்லும்போது 3 வருடம் 6 மாதம். அப்ப பிறந்த தேதியை கணக்கிடணும்னா அந்த 6 மாதம் பின்னோக்கி போனோம்னா நமக்கு பிறந்த தேதி வந்துரும். ஆக மொத்தத்துல பிரதர் ரசல் பிரதர் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, இயேசு ஊழியம் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு நிகழ்வும், இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த அந்த ஒரு நிகழ்வும், அவர் பிறந்த நாளும் இரண்டும் ஒன்று அப்படின்ற பாயிண்ட்ல தான் பிரதர் வந்து சொல்றார். இப்படித்தான் இயேசுடைய பிறப்பு கண்டுபிடிக்கிறாரு பிரதர் ரசல். இப்ப இந்த பாயிண்ட்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியத்தின் நாட்கள் 3 வருஷம் ஓகே, அது முடியுது நீசான் மாசம் ஓகே, துவங்குது பேப்டிசம் எடுக்கும்போது ஓகே. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு தான் இயேசு பிறந்தார் என்பது எப்படி சொன்னார்னா, நியாயப்பிரமாணத்தின்படி 30 வயசு ஆனா தான் ஊழியம் செய்ய முடியும். எனவே சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆவலா இருந்த அவரு எப்படா 30 வயசு ஆகும் வெயிட் பண்ணி கரெக்டா 30 வயசு ஆன உடனேயே பிறந்த நாள் அன்னைக்கு தன்னைய தேவனுக்கு அர்ப்பணிச்சாரு. சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கும்போது இது ரீசனபிளா தானே இருக்கு இல்லைங்களா? உண்மையிலேயே ரீசனபிளா இருக்குது. ஆமா, கரெக்டா தானே இருக்குது. இதுல என்ன பிரச்சனை? நல்லா தெளிவா தானே பிரதர் பேசுறாங்க. இப்படித்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா தோணும் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, இதோட நம்ம முடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து முடிச்சிடாதீங்க. ரொம்ப கிளியரா பிரதர் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பிரதர், இதுக்கு மேல எதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதையும் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நாம வரலாம். என்ன தெரியுங்களா? இனிமேல் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க, இப்படியாக பிரதர் ரசல் பிரதர் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் இயேசு பிறந்த மாதம் அக்டோபர் சொல்லி அதுக்கு சில டேட் கூட என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. அதுக்கு அவர் பிரதர் கொடுக்கக்கூடிய டேட்ஸ் பாருங்க. அக்கார்டிங் டு செகண்ட் வால்யூம் படி பார்த்தோம்னா அவர் கொடுக்கக்கூடிய டேட் என்னன்னா அக்டோபர் 1 அப்படின்னு கொடுக்குறார். அக்டோபர் 1 தேதி அப்படின்னு பிரதர் கொடுக்குறார். எப்படி அக்டோபர் 1 கணக்கு எடுத்தாருன்னா, அவர் மரிச்ச டேட் நமக்கு தெரியலைங்களா? ஏப்ரல் 3 33 ஏடி. கரெக்டா இங்க இருந்து 3.5 மாசம் பேக் போனோம்னா அது அக்டோபர் 1 தேதியில வந்து வருகிறதாக பிரதர் அங்க பேசுறாங்க இல்லைங்களா? அப்போ இங்க வந்து பிரதர் அக்டோபர் 1 டேட் கொடுக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, மற்ற இடங்கள்ல செப்டம்பர் 25 டேட் கொடுக்குறாரு இல்லைங்களா? he was born about செப்டம்பர் 25. என்னது செப்டம்பர் 25 கொடுக்குறாரு? அக்டோபர் 1 கொடுக்குறாருன்னா ஓகே, அதான் செப்டம்பர் 25 ஏன் கொடுத்தாரு? இது ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே கேள்வி பதில்ல ஒரே கொஸ்டின் புக்ல 2 டேட் கொடுக்குறாரு. அக்டோபர் 1 கொடுக்குறாரு, அக்டோபர் 3 கொடுக்குறாரு இல்லைங்களா? பாருங்க, the date of his birth which would be about அக்டோபர் 3. அப்போ என்னன்னா இங்கேயே பாருங்க ஒரு 3 டேட் கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இன்னொரு டேட் நம்புறாங்க, அக்டோபர் 2ன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு அக்டோபர் 2ன்னு சொன்ன மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்க ஏதாவது பிரதர் ரைட்டிங்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு காமிங்க. நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், நம்ம
நமக்கு கிடைக்கல. அந்த அக்டோபர் 2ன்னு சொன்ன மாதிரி எங்க பிரதர் பேசியிருக்கிறாங்க நமக்கு கிடைக்கல. யாராவது நீங்க அப்படி படிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. அது நம்ம இந்த ஸ்லைட்ல போடுறதுக்கு. ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் இந்த 3 டேட் தான் கொடுக்குறாரு. 1 கொடுக்குறாரு, 3 கொடுக்குறாங்க, அப்புறம் செப்டம்பர் 25ன்னு கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, பிரதர் ரசல் பிரதர் இப்படி ஒரு டேட் ஏன் மாறி மாறி கொடுக்கணும்? ஒரே டேட் கொடுத்துருக்கலாமே. அப்ப என்னதான் விஷயம்? எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இதுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம உட்காரணும் இல்லையா? நம்ம உட்கார்ந்து A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம வசனத்துக்குள்ள நம்ம போகலாம் அன்பானவர்களே. அப்போ லூக்கா 3ஆம் அதிகாரம் தான் இந்த வசனங்கள் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த போது நடந்த சம்பவங்கள். இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப வசனங்களுக்குள்ள போய் பார்க்க போறோம். வசனம் என்ன சொல்லுது? உண்மையிலே இயேசு பிறந்த அன்னைக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்தாரா? இதை கண்டுபிடிக்கணும்னா இப்ப வசனங்களை படிக்கலாம். கவனிங்க மாணவர்களே. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவி ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினது. வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப இயேசு பேப்டிசம் எடுக்கிறாரு. பேப்டிசம் எடுக்கும் போது வானத்திலிருந்து பரிசுத்தாவி வருது, அப்புறம் சத்தம் கேட்குது. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே 23ஆம் வசனத்தை நீங்க தமிழ் பைபிள்ல படிச்சீங்கன்னா என்ன வருது? அப்பொழுது. எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது கேட்டீங்கன்னா பேப்டிசம் எடுத்து டைம், பேப்டிசம் எடுத்த அந்த சமயத்துல, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். சகோதர சகோதரிகளே, இதுக்கு மேல என்ன தெளிவு வேணும்? இயேசு கிறிஸ்து பிறந்த டேட்டு, பிறந்த அன்னைக்கு தான் அவரு பேப்டிசம் எடுத்தார். சகோதர சகோதரிகளே, இப்படி உடனடியாக முடிவுக்கு வர வேண்டாம். உடனே முடிவுக்கு வர வேண்டாம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல, தமிழ் பைபிள் வசனத்துல ஒரு 2 மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்கு. மேஜர் மிஸ்டேக் அன்பானவர் தமிழ் பைபிள் பொறுத்தவரை. ஒண்ணு, அப்பொழுது என்ற வார்த்தை ஒண்ணு. 2வது மேஜர் மிஸ்டேக் என்னன்னா கவனிக்க தவறிய வார்த்தை. அது மேஜர் மிஸ்டேக். என்ன தெரியுங்களா? ஏறக்குறைய. இந்த ஏறக்குறைய என்ற வார்த்தை கவனிக்க தவறிய வார்த்தை. பிரதர் சொல்லும்போது ஜஸ்ட் 30 இயர்ஸ் சொன்னாங்க. ஜஸ்ட் கரெக்டா 30 வயசு ஆகும்போது பேப்டிசம் எடுத்தாரு சொன்ன படிச்சோம் இல்லைங்களா? ஆனா வசனத்துல ஜஸ்ட் என்ற வார்த்தை வரது இல்ல. இங்க ஏறக்குறைய என்ற வார்த்தை தான் வருது. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அப்போ 2 மேஜர் மிஸ்டேக். ஒன்னு அப்பொழுது அந்த வார்த்தை, 2வது கவனிக்க தவறிய வார்த்தை ஏறக்குறைய. சகோதர சகோதரிகளே, ஆக்சுவலி இந்த லூக்கா 3:23 இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? இந்த வசனமே சரியா மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. அதுதான் உண்மை. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல KJV பைபிள் இருந்து நம்ம ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். வசனங்கள்ல படிச்சோம். இயேசு பேப்டிசம் எடுத்தாரு இல்லைங்களா? பேப்டிசம் எடுத்தாரு. அப்போ 23 தொடர்ச்சியா வரக்கூடிய வசனம் அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயசுன்னு காமிக்குது. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சில பைபிள் டிரான்ஸ்லேஷன் போய் செக் பண்ணி பார்க்கலாங்களா? கவனிங்க. இப்போ முதல்ல நம்ம KJV பைபிள் பார்க்கலாம். KJV பைபிள்ல எப்படி வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அண்ட். சகோதர சகோதரி, அண்டுடைய அர்த்தம் என்ன? அப்பொழுதுங்களா? இல்ல. அப்பொழுது என்ற வார்த்தை வரதில்லை. அண்ட். அண்ட்னா என்னன்னா 22ஆம் வசனத்தோட ஒரு விஷயம் முடியுது. பேப்டிசம் எடுக்கிறாரு, அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப 23ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை லூக்கா பதிவு பண்றாரு. என்னன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப், வார்த்தைகளை கவனிங்க, சென்டென்ஸ் கவனிங்க. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் பிகன். பிகன் என்ன? ஆரம்பிச்சாரு. இயேசு ஆரம்பிச்சாரு. டு பி அபவுட் என்னன்னு ஆரம்பிச்சாரு? என்னன்னு ஆரம்பிச்சாருன்னு வசனத்துல இல்ல. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் பிகன் டு பி. அவர் என்னன்னு ஆரம்பிச்சாருன்னு இல்லை, ஆனா ஆரம்பிச்சார்.
அப்போ அவருக்கு ஏறக்குறைய 30 வயசு. ஏறக்குறைய 30 வயசு ஆகும்போது இயேசு ஆரம்பிச்சாரு. என்ன ஆரம்பிச்சாரு என்று நமக்கு தெரியல இல்லைங்களா? ஆனா அந்த பிகன் டு பி எதை ஆரம்பிச்சாருன்னு அது கமெண்ட்ரியில போய் பார்த்தீங்கன்னா பிரதர் சொல்லும்போது தேவனுடைய வேலை செய்யறதுக்கு. அப்ப தேவனுடைய வேலை செய்யும் போது தேவனுடைய வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வசனம் சொல்லுது அவருக்கு ஏறக்குறைய 30 வயசு. அப்படித்தான் இங்க வருது. சகோதர சகோதரிகளே, வசனம் ரொம்ப கிளியர். பிரதர் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ரி ரொம்ப கிளியர். இயேசு ஊழியம் தேவனுடைய வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் எக்ஸாக்ட் 30 இயர்ஸ், ஏறக்குறைய 30 இயர்ஸ். இப்படித்தான் அங்க வருது. தமிழ் பைபிள்ல நம்ம எப்படி படிச்சோம்? அப்படி வரல. அப்பொழுது எப்பொழுது பேப்டிசம் எடுக்கும்போது அவர் ஏறக்குறைய 30 வயசு ஆனா அப்படின்னு வருது இல்லைங்களா? வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் என்பதை பின்னாடி பார்க்கலாம். இப்ப கேஜேவில ஒரு பாயிண்ட் நம்ம கிளியர். இப்ப நம்ம இன்னொரு பைபிள் தமிழ் பைபிள்லே பாத்தீங்கன்னா இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் புக்கு. இது இன்னொரு பைபிள் தமிழ்லயே. அது நம்ம நீங்க ஈஸ்வார்ல நீங்க பார்க்க முடியும் இந்த பைபிள. இதுல எப்படி வருது பாருங்க. 22ஆம் வசனத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். 22ஆம் வசனத்துல இயேசு பேப்டிசம் எடுத்திருப்பார், அவ்வளவுதான். அதோட முடியும். ஆனா 23 இருந்து கவனிச்சீங்கன்னா வேற ஒரு காரியத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். இயேசு போதிக்க ஆரம்பித்த போது ஏறக்குறைய 30 வயது நிரம்பியவராக இருந்தார். அன்பானவர்களே, வார்த்தைகளை கவனிங்க. இயேசு ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய 30 ஏன் ஏறக்குறைய என்பதை பின்னாடி பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோ. இப்ப இதே வசனத்தை நம்ம ரோமன் கேத்தலிக் பொது மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல பார்க்கலாங்களா? பொது மொழிபெயர்ப்பு. இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது நாட் 30 பட் ஏறக்குறைய 30. சகோதர சகோதரிகளே, நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்க்க போறோம். பிரதர் அசல் பிரதரே பேசியிருக்கிறாங்க. இயேசு பணிய எப்போதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாரு இல்லைங்களா? ஏன்னா இந்த வசனம் சொல்லுது பணியை தொடங்கின போது. எப்போதிலிருந்து இயேசு தேவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு? தேவனுடைய வேலை செய்யறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சாரு ஞானஸ்தானத்துல. கரெக்ட். ஆனா அந்த வேலை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு? அதுதான் ஏறக்குறைய 30 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. ஏதாவது உங்களுக்கு விஷயம் புடிபடுதுங்களா? சரி, இப்ப நம்ம மேலும் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த 2 வசனம், இது கேஜேவி பைபிள், இது நம்ம இன்னொரு பைபிள், இது ரோமன் கேத்தலிக். பாருங்க, இந்த 2 வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. இயேசு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு ஏறக்குறைய 30 வயசு. ஆனா இந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா இயேசு பேப்டிசம் எடுத்த போது 30 வயசான மாதிரி நமக்கு தோணுது. சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் அங்க வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பத்தி படிக்கிறோம். அவர் பேப்டிசம் எடுத்தாரு தேவனுடைய வேலை செய்யறதுக்கா. கரெக்ட். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போதான் வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு? அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லைங்க. இயேசு பேப்டிசம் எடுத்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? போய் போதிக்க ஆரம்பிச்சாரா? தேவனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சாரானா? இல்லைங்க. அது எப்படி இல்லைன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த உடனேயே படிக்கிறோம் அவரு கிட்டத்தட்ட 1 மாதம் 10 நாட்கள் 1 மாதம் 10 நாட்கள் எங்க போயிடுறாருன்னா வனாந்திரத்துக்கு போயிடுறாரு. போய் ஸ்டடி பண்றாரு. பட் ஊழியம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? அது நம்ம பிரதர் ரைட்டிங்ஸ்ல தான் பார்க்க போறோம். அப்போ இந்த ஏறக்குறைய 30 என்ற விஷயம் ஏதோ பேப்டிசம் எடுத்த போது 30 வயசு என்ற அர்த்தம் வரது இல்லைங்க. இந்த வசனம் 23ஆம் வசனம் சொல்றது அவர் ஊழியத்தின் துவக்கம். ஊழியம் ஆரம்பிக்கும் போதுதான் ஏறக்குறைய அப்படின்ற மீனிங் பிரதர் கொடுக்கிறார். அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆனா அந்த அப்பொழுது என்ற வார்த்தை போட்டதுனால தான் படிக்கும்போது தமிழ் பைபிள படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அப்ப இயேசு பேப்டிசம் எடுக்கும் போது தான் 30 வயசுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆகையினால பிறந்த நாள் அன்னைக்கு தான் இயேசு பேப்டிசம் எடுத்தாரு சொல்லிட்டு
அங்க புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இதே வசனத்தை மற்ற டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கலாம். எங்கன்னு இப்போ சகோதர சகோதரிகளே, இந்த வகையில பார்க்கும்போது இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லா மேஜர் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கூட நீங்க பார்க்க முடியும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஏதோ பேப்டிசம் எடுத்ததுக்கும் அவர் ஏறக்குறைய 30 வயசானதுக்கும் எந்த ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டயக்ராட் பார்க்கலாம். டயக்ராட்ல பாருங்க, வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஒழிய அப்பொழுது என்று ஆரம்பிக்கவில்லை, இல்லைங்களா? ஆக்சுவலி நீங்க இந்த ஈஸ்வர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வசனங்களை அப்படி செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. 22ஓட கட் பண்ணிட்டு 23ல இருந்து வேற ஒரு டைட்டில் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த வசனம் ஆரம்பிக்குது அண்டுடைய அர்த்தம் என்ன? மேலும், மற்றும். உடைய அர்த்தம் என்னன்னா 22ஓட ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப 23ல இருந்து இன்னொரு விஷயத்த ஆரம்பிக்கிறார். என்னன்னா இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த ஊழியம் என்ற வார்த்தை இட்டாலிக்ஸ்ல இருக்குது, மூலப்பிரதியில வருது இல்ல. ஆனா அந்த வசனம் படிச்சோம்னா மொட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். இயேசு ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய 30 வயசு உள்ளவரானார். எதை ஆரம்பிக்கும் போது, இல்லைங்களா? தமிழ் பைபிள்ல வர மாதிரி இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கும் போது அவருக்கு ஏறக்குறைய 30 வயசு ஆரம்பிச்சிச்சு அப்படி இல்லை. அது ராங் டிரான்ஸ்லேஷன். அவர் ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய 30 வயசு உள்ளவரானார். மாறாக இதுதான் கரெக்ட். ஆனா எப்படி வரக்கூடாதுன்னா, அவருக்கு அவர் ஏறக்குறைய 30 வயசு ஆரம்பிக்கும் போது பேப்டிசம் எடுத்தாரு அப்படின்றது ராங் டிரான்ஸ்லேஷன். இதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. இது பாருங்க, NIV டிரான்ஸ்லேஷன் இங்க ஆல்சோன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆல்சோன்னு என்ன? அது மட்டும் இல்ல, மேலும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டு இப்ப அடுத்த பாயிண்ட் டச் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 22ஆம் வசனம் சொல்லுது பேப்டிசம் எடுத்தது தேவனுடைய வேலை செய்வதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறது. ஆனா 23 பேசுது அவர் எப்போ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. வசனம் கவனிங்க, ஏறக்குறைய வித்தியாசம் இருக்கு அன்பானவர்களே. பாருங்க, இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு காப், இது அண்டுன்னு மொழிபெயர்க்கலாம், ஆல்சோன்னு மொழிபெயர்க்கலாம். ஆனா அப்பொழுது என்றெல்லாம் மொழிபெயர்க்க முடியாது, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன், இது ரிவைஸ்டு வெர்ஷன், ESV, ரிவைஸ்டு வெர்ஷன் கரெக்டட், எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி பத்தி தான் பேசிருக்கே ஒழிய பேப்டிசம் எடுத்ததை பத்தி பேசல. அப்ப நீங்க கேட்கலாம், அப்பலாம் ஏன் இயேசு பேப்டிசம் எடுத்ததுல இருந்தானே மினிஸ்ட்ரி ஆரம்பிக்குது நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி இல்லை அன்பானவர்கள். ஏன் இல்லை என்பதை பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா வசனம் தெளிவா இருக்குது. அவர் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய 30 வயசு என்று தான் அங்க வருது, இல்லைங்களா? ஸோ இதுக்கும் பேப்டிசத்துக்கும் நம்ம லிங்க் பண்ணோம்னா கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு. இப்ப பார்க்கலாம், கவனிங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். இயேசு கிறிஸ்து எப்போ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார், இல்லைங்களா? பொதுவா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், அவர் பேப்டிசம் எடுத்ததுல இருந்தே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சொல்றோம், இல்லைங்களா? ஆனா இதுக்கு சகோதர சகோதரிகளே, நம்ம இல்லைன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க, தப்பா பேசுறீங்க அப்படி சொல்வீங்க. ஆனா பிரதர் ரசல்கிட்ட கேட்கலாங்களா? சரி, இப்ப பிரதர் ரசல்கிட்ட கேட்கலாம், பிரதர் இயேசு எப்போ டைம்ல இருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு கேட்கலாங்களா? நம்மளுடைய பதில் பேப்டிசத்துல இருந்து. ஆனா பிரதருடைய பதில் என்ன தெரியுங்களா? அப்படி இல்லை. பார்க்கலாம், கவனிங்க. For a while after the temptation of the wilderness, our Lord's ministry was of private character. Until after John had finished his ministry and been cast into prison. என்ன சொல்ல வர்றாரா? கர்த்தர் இயேசுடைய ஊழியம் 2 வகைப்படும். ஒன்னு, அவர் பிரைவேட்டா பண்ணிட்ட வேலை, பிரைவேட்டா செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் பப்ளிக் மினிஸ்ட்ரி பண்ணாரு அப்படின்னு ஊழியத்தையே 2ஆ பிரிக்கிறார். பிரிச்சுட்டு இதுல முதல்ல அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைவேட்டா பண்ணிட்டு இருந்ததா சொல்றார். சரி, ஆனா அந்த பிரைவேட்டா பண்ணது கூட எப்போன்றாருன்னா
எப்ப சொல்றாரு? ஃபார் a while after the temptation of the wilderness அப்படின்ற. நம்ம என்ன சொல்றோம்? பேப்டிசம் எடுத்ததுல இருந்தே அவர் ஊழியம் ஆரம்பிச்சுட்டாருன்றோம். ஆனா பிரதர் அப்படி கணக்கு எடுக்கிறது இல்லைங்க. அன்பானவர்களே புரிஞ்சுக்கணும். 1 மாசம் 10 நாள்ன்றது நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஒரு விஷயம் நமக்கு தெளிவு. இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கும்போது 30 வயசு கம்ப்ளீட்டட். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா 30 வயசு கம்ப்ளீட்டடா இருக்கும்போது தான் அவர் பேப்டிசம் எடுத்தார். அது உண்மைதான். ஆனா எக்ஸாக்ட்டா பிறந்த அன்னைக்கு தான் எடுத்தார் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்ல. 1. 2வது லூக்கா 3:23 நம்ம காமிக்கிறோம். ஆனா அந்த வசனத்துல என்ன வருதுன்னா, ஏறக்குறைய 3 30 ஏறக்குறைய 30 வயசு அப்படித்தான் வருது. அது எத பத்தி? மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறத பத்தி. அப்படி இருக்கும்போது இயேசு பேப்டிசம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் 10 நாள் கணக்கு பின்னாடி தான் அந்த சோதனை நடக்குது இல்லைங்களா? சோதனை முடிச்ச பின்னாடி தான் கர்த்தர் இயேசு ஊழியம் ஸ்டார்ட் பண்றார். அது கூட பிரைவேட்டா. இல்லைங்களா? எவ்வளவு தெளிவா பேசுறா இல்லைங்களா? அது எது வரைக்கும்? யோவான் அவரு சிறையில போடப்பட்டு இல்லைங்களா? அந்த சிறையில போடப்படக்கூடிய டைம் வரைக்கும். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்போ யோவான் கர்த்தர் இயேசுவுக்கு பேப்டிசம் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே இயேசு ஒரு 40 நாள் அவர் அங்க போயிடுறாரு வனாந்தரத்துக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பேப்டிசம் கொடுத்த பின்னாடி எத்தனை நாட்கள் கழிச்சு யோவான் சிறைக்கு போனார்? அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிரைவேட்டா பார்த்துட்டு இருந்த ஊழியம் பப்ளிக்கா மாறுது. அடுத்து யோவான் சிறைக்கு போன பின்னாடி பப்ளிக்கா ஒரு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறாரு என்று சொன்னோம்னா, இப்ப கேள்வி என்னன்னா, எவ்வளோ நாட்கள் இயேசு கிறிஸ்து பிரைவேட்டா ஊழியம் பண்ணாரு யோவான் சிறைக்கு போற வரைக்கும்? யோவான் எவ்வளோ நாட்களுக்கு பின்னாடி இயேசுவுக்கு பேப்டிசம் கொடுத்த பின்னாடி எவ்வளோ நாட்களுக்கு பின்னாடி அவரு சிறைக்கு போனார்? பார்க்கலாங்களா? கவனிங்க. இயேசு கிறிஸ்து அதை கண்டுபிடிச்சோம்னா பப்ளிக் மினிஸ்ட்ரி எங்க ஆரம்பிக்குன்னு பார்த்தோம். சொல்றாரு பாருங்க. திஸ் இன்டரிம் ஆஃப் டைம். இந்த இன்டரிம் ஆஃப் டைம் என்ன தெரியுங்களா அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்துல சோதிக்கப்பட்ட பின்னாடி மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு பிரைவேட்டா. அதுல இருந்து அவர் பப்ளிக் ஒர்க் பண்றாரு இல்லைங்களா? அவரு பப்ளிக் ஒர்க் எப்ப ஆரம்பிக்கிறாரு? யோவான் ஸ்நானகன் சிறைக்கு போகும்போது. அப்போ 2க்கும் நடுப்பட்ட காலம் எவ்வளவுனா, பிரதர் கணக்கு போடுறாரு. is frequently estimated at from 6 months to year. எவ்வளவு கிளியரா பேசுறாரு. ஏன்னா இதுக்கு நம்ம நிரூபிக்கலாம். பட் அது ரொம்ப டைம் ஆகும். நம்ம எடுக்கல, விரும்பல. அதாவது இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த பின்னாடி யோவான் சிறைக்கு போற வரைக்கும் நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கூட ஆயிருக்கலான்றார். அப்ப இயேசு பப்ளிக் ஒர்க் எங்க ஆரம்பிக்கிறாருன்னா, யோவான் சிறைக்கு போன பின்னாடி தான் அவர் பப்ளிக் ஒர்க்கே ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா யோவான் சிறைக்கு போன பின்னாடி தான் இவர் பப்ளிக் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி பண்ண ஆரம்பிக்கிறார் என்பது இப்ப வசனங்களை பார்க்கலாங்களா? கவனிங்க. இதுதான் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. வசனம் 12ல இருந்து படிக்கிறோம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு, நமக்கு தெரியலைங்களா இயேசுடைய மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் மினிஸ்ட்ரி எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா கலிலேயாவில இருந்து ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? கலிலேயாவிலிருந்து அவர் போய் பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். அப்புறம் கலிலேயா போய் அங்கிருந்து நாசரேத் விட்டு செபுலோன் நப்தலி நாடுல போய் சுற்றி அருகான கப்பர்நாகுமிலே வந்து வாசம் பண்ணினார் இல்லைங்களா? கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தும் செபுலோன் நாடு 44 ஆகிய புறஜாத கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்திருக்கும் வெளிச்சம் உதித்தது என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது வந்து இயேசுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி பத்தி அங்க பேசுறேன். வார்த்தை கவனிங்க. 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு வெயிட் பண்ணார். யோவான் சிறையில் அடிக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வெயிட் பண்ணார்.
ஒரு பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது யோவான் சிறையில் இருக்கிறார். அப்ப இயேசு பேப்டிசம் இடத்துல இருந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாசங்களுக்கு மேல ஆயிருக்கு. 6 to 1 இயர்ன்றார் பிரதர். ஆனா மினிமம் 6 மந்த் ஆச்சு ஆயிருக்கன்பாங்க. அப்ப பாருங்க, மினிஸ்ட்ரி சொல்லும்போது ரொம்ப கிளியர். நல்லா கவனிங்க, இயேசு பேப்டிசம் எடுக்கும் போது மிக முக்கியமான ஒரு டைம். அது என்ன டைம் கடைசியில பார்க்கலாம். ஆனா பேப்டிசம் எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு பிரைவேட்டா. எதுக்கு பின்னாடினா 40 நாளுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு யோவான் ஸ்நானகனை சிறையில வச்ச பின்னாடி. இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சீஷர்களை அவர் தெரிந்து கொள்றார். படிக்கலாமா? பாருங்க, இது வந்து இங்கிலீஷ் வசனம், படிச்சுக்கோங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. From the time began Jesus preach and to say repent ye for the kingdom of heaven is at hand. இப்ப பாருங்க, 18ல இருந்து தான் யார் வராங்க தெரியுங்களா? சீசர்கள் வராங்க. அதுல பாருங்க யார் வரா ஃபர்ஸ்ட்? பேதுரு என்னப்பட்ட சீமோனும் சகோதரன் அந்திரேயாவும் வராங்க. ஆனா ஞாபகம் இருக்குங்க, அந்திரேயா அப்புறம் யோவான் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகுடி சீஷரா இருந்தான். அப்பவே யோவான் சொல்லுவார், இவர் தான் ஆட்டுக்குட்டி சொன்னே. இவங்க 2 பேரும் அது ஒரு இடத்துல பேசுறா. கிட்டத்தட்ட 6 மாசங்கள் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்காங்களாம். அந்திரேயாவும் யோவானும். யோவான் ஸ்நானகன் சொல்லுவார் இல்லைங்களா, இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு. அவன் சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இவர் இயேசு கிறிஸ்து பின்னாடியே அவருக்கு தெரியாமலே என்ன பண்ணிருக்கிறாங்க, தெரியாமலே இவங்க நினைச்சிட்டாங்க, தெரியாத நினைச்சிட்டாங்க. பட் கர்த்தருக்கு தெரியும், இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படிதான் பிரதர் ஒரு ஆர்டிக்கல் அங்க பேசுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப நாளா கர்த்தர் இயேசு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் சிறையில போட்ட பின்னாடி இவங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு தொழிலுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் கர்த்தர் இயேசு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது சீஷர்களை தன்கிட்ட அவர் கூட்டுறாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, ரொம்ப தெளிவா இருக்குது கர்த்தருடைய ஊழியம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பப்ளிக் மினிஸ்ட்ரின்றது என்னமோ அங்கதான் ஆரம்பிச்சு. ஆனா பிரைவேட் மினிஸ்ட்ரி கூட பாருங்க, ஏதோ பேப்டிசம் எடுத்ததுன்னு அவர் ஆரம்பிச்ச மாதிரி வசனம் இல்ல. பேப்டிசம் எடுத்து 40 நாளுக்கு பின்னாடி தான் பிரைவேட் மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரைவேட் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ஆனா பிரதர் ராசல் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு ஆர்டிக்கல்ல பேசியிருக்கிறாங்க, அதை நம்ம இங்க காமிக்கல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க தனிப்பட்ட வாக்கில போன் பண்ணி கேட்கலாம். அந்த நம்பர் நமக்கு நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். சோ அங்க கூட பாத்தீங்கன்னா என்னதான் சொல்றாரு, 6 மாதம் என்ன பண்ணார் கர்த்தர் இயேசு, என்ன நடந்துச்சு, அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் அங்க பேசியிருப்பார். ஓகே, அப்போ சகோதர சகோதரி, ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியர். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஏறக்குறைய இயேசு அப்பொழுது என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட வார்த்தை மூலப்பொருளில் வரதில்லை, அது அண்டுன்னு தான் வரணும். ஏன்னா அப்பொழுது போட்டதுனால தான் இயேசு பேப்டிசம் எடுத்த போது அவருக்கு 30 வயசு அப்படின்ற மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லை. அதே போல 30 வயது உள்ளவர் ஆனார் அப்படி கூட இல்லை. அவர் ஆரம்பிக்கும் போது 30 வயது ஆச்சு, அப்படிதான் வரும். எது ஆரம்பிக்கும் போது சொல்லும் போது அது மினிஸ்ட்ரி பத்தி அங்க பேசுறோம். அப்போ சகோதர சகோதரில இந்த பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரதர் அதில் பேசியிருக்காங்க, சில இடங்கள்ல பேசியிருக்காங்க. அவர் பேப்டிசம் எடுக்கும் போதே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி சில இடங்கள்ல பேசியிருக்கிறார். ஆனா ரீசனபிளா யோசிச்சோம்னா பேப்டிசம் எடுத்த உடனே 40 நாள் கேப் வரும். 40 நாள் போய் ஸ்டடி தான் பண்ணாரே ஒழிய மினிஸ்ட்ரி பண்ணல. 2வது வசனம் படிக்கணும், பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போதே அப்ப யோவான் ஸ்நானகன் சிறைக்கு போனாரு. 6 மந்த் ஆயிருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் சிறைக்கு போற வரைக்கும். இதுதான் நம்ம தெளிவா பார்க்கிறோம். ஓகே, இது பார்த்த பின்னாடி இப்போ இந்த ரீபிரிண்ட் 3291ல இங்கதான் அந்த லூக்கா 3:23 வசனத்தை வச்சு பிரதர் கமெண்ட்ரி கொடுக்கிறார், கவனிங்க. இதான் லூக்கா 3:23 வசனம். இந்த வசனத்தை வச்சு என்ன கமெண்ட்ரி கொடுக்கிறாருன்னா, இந்த வசனத்துக்கு பிரதர் மினிஸ்ட்ரி பத்தி தான் பேசுறாரே ஒழிய இந்த ஏறக்குறைய 30 வருஷம் என்பது மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கக்கூடிய டைம் பத்தி தான் பேசுறாரே ஒழிய பேப்டிசம் எடுத்த மாதிரி இங்க இல்ல. ஏன்னா பாருங்க, our Lord could not begin his ministry because he was under the law and bound it by its every restriction. நியாயப்பிரமாணத்தின்படி 30 வயசு ஆனாதான் ஊழியம் செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ கரெக்டா பாருங்க, we note however his promptness to engage in his heavenly father's business at the very earliest moment as we read அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தோட கம்பேர் பண்றாங்க. அப்போ கர்த்தர் இயேசு சீக்கிரத்திலே
வெரி அர்லியஸ்ட் மூமெண்ட். ஆமா, உண்மைதான். 30 வயசுக்கு பின்னாடி சில மாதங்கள் கணக்கு வந்திருக்கலாம் இல்லைங்களா? இப்ப எப்படி நம்ம ஒருத்தருக்கு வயசு சொல்லும்போது நம்ம கரெக்டா நம்ம மாசத்தை சேர்த்து சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? எனக்கு வந்து 30 வயசு 7 மாசம் 10ஆம் தேதி அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். உங்களுக்கு எவ்வளவுங்க வயசாச்சு? எனக்கு 20 வயசு 6 மாசம் 5ஆம் தேதி 5 தேதி ஆயிடுச்சு அப்படி சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? எத்தனை மாதங்கள் வந்தாலும் நம்ம ஒண்ணே ஒண்ணு சொல்லுவோம். அந்த வருஷத்தை மாத்திரம் தான் கணக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? 30 வயசு அப்படின்னா 30 வயசு 6 மாதம் ஆகியிருந்தாலும் அது நம்ம 30 என்றுதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போலதான் கர்த்தர் இயேசு அதான் பாருங்க, வார்த்தை கவனிங்க. ஏறக்குறைய 30, நாட் எக்ஸாக்ட் 30. அப்படின்னா 30 வயசுக்கு பின்னாடி, அது ஏதோ சில மாதங்கள் கழிச்சு தான் ஒரு ஊழியமே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம், அதாவது 40 நாள் கழிச்சு தான் பிரைவேட் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. 6 மாதங்கள் கழிச்சு தான் பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா வயசு 30, ஏறக்குறைய 30 வயதாகும் போது அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு பாயிண்ட் படிச்சிடலாம். இதே பாயிண்ட் தான் இங்கேயும் பேசுறாரு. as soon as, சீக்கிரத்துல பாருங்க, as soon as he was 30 வயசு ஆகும்போது சீக்கிரத்துல ஒரு ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் இந்த வசனத்துக்கு கமெண்ட்ரி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? சோ இது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரலாம் சகோதர சகோதரிகளே. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏறக்குறைய என்ற வார்த்தை ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஏறக்குறைய 30 வயசு உள்ளவரானார் ஊழியம் ஆரம்பிக்கும் போது. இங்க வரக்கூடிய கிரீக் வார்த்தை 56:16. ஏற்கனவே இந்த ஏறக்குறைய வார்த்தையை பத்தி நம்ம 7 முத்திரைகள் பத்தின ஸ்டடியில பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஏற்கனவே அந்த 7 முத்திரைகள் பத்தின ஸ்டடீஸ்ல இந்த விஷயத்த நம்ம கோட் பண்ணி காமிச்சிருப்போம். நீங்க கேர்ஃபுல்லா கவனி. இதனுடைய ஆங்கில வார்த்தை அபவுட். இந்த அபவுட் என்ற வார்த்தை பைபிள்ல 2 வார்த்தைகள், 2 கிரீக் வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கிரேக்க வார்த்தை எதுக்கு பயன்படுதுன்னா, எக்ஸாக்டா சொல்லக்கூடிய வரக்கூடிய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொரு கிரீக் வார்த்தை அங்க எக்ஸாக்டா பயன்படுத்துறதுக்கு இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கிரீக் வேர்டு வரும். அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. G56:16 ஹோசை. இந்த கிரீக் வேர்டுடைய மீனிங் என்னன்னா, அது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? பாருங்க, இதான் கிரீக் வேர்டு 56:16. இன்னொரு கிரீக் வேர்டு இருக்குது 56:13. அதோட மீனிங் வேறு, அது பார்க்கலாம். ஹோசை. இந்த வார்த்தை 34 இடங்கள்ல வருது இல்லைங்களா? இது வரக்கூடிய வசனங்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது 2க்கு அப்ளை பண்ணுவாங்க. என்னன்னா, எக்ஸாக்ட் அப்படி அப்ளை பண்ணுவாங்க. அதே சமயத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கும். நாட் எக்ஸாக்ட் பட் க்ளோஸா இருக்கும் இல்லைங்களா? கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தை பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது டயர் டெஃபினேஷன். இந்த டயர் டெஃபினேஷன்ல பாருங்க கொடுக்குறாங்க பாருங்க, அபவுட் ஆர் நியர்லி, நாட் எக்ஸாக்ட்லி, நாட் ஜஸ்ட். 30 வயசு சொல்லும் போது ஏறக்குறைய அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பா குறைய வாய்ப்பு இல்லை. 30 மேலத்தான் இருக்கும். 30 வயதுக்கு மேல. ஒருவேளை மினிமம் எடுத்தோம்னா 40 நாள், 30 வயது 40 நாள் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா 30 வயது 6 மாதம் என்று சொல்லலாம். இல்லைன்னா பிரதர் சொன்ன மாதிரி 6 மாதத்திலிருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும். அப்போ இங்க ஊழியம் ஸ்டார்ட் பண்றும் போது இதுதான் அங்க படிக்கும். அது மாத்திரம் பாருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், ரொம்ப டீப்பா கூட யோசிக்கலாம். போன கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன கவனிச்சோம்? இயேசு கிறிஸ்துடைய பிறந்த மாதம் அக்டோபர்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு கணக்கு போட்டோமா இல்லைங்களா? எந்த மாசத்துல இயேசு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணக்கு போடும்போது என்ன வந்துச்சுன்னா, ஜூன் ஜூலை வந்துச்சா இல்லைங்களா? அப்ப ஜூன் ஜூலை வந்துச்சுன்னா அது இயேசு பிறந்த மாதமா என்று ஒருவேளை எடுத்துட்டோம்னா இல்லைங்களா, அங்கிருந்து சில மாதங்கள் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா அது கூட 30 வயசு, ஏறக்குறைய 30 வயசு என்று தான் நம்ம சொல்ல முடியும். அதனால்தான் பைபிள்ல ஏறக்குறைய 30 வயசு என்று தெளிவா போடப்பட்டு, கரெக்டா 30 வயசுல ஊழியம் ஸ்டார்ட் பண்ணாரு வசனத்துல இல்ல, ஏறக்குறைய 30 வயசு.
இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கிரீக் வார்த்தை வரக்கூடிய வசனம் பாருங்க, இங்க கூட பாருங்க, ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். என்ன அர்த்தம்? 3000 பேர் அதிகமா இருக்கலாம், 3001 இருக்கலாம், இல்ல 2999 இருக்கலாம். எப்படி கன்வென்ஷன்ல வந்து நம்ம எத்தனை பேர் வந்தாங்க? ஏறக்குறைய 1000 பேர் வந்தாங்கன்னு சொல்றோம். ஆனா போய் கணக்கெடுத்தோம்னா 1000 இருக்கும். இல்லைங்களா? அது மாதிரி தான். ஆனா இன்னொரு கிரீக் வேர்டு இருக்குது, G5613. அது பேர் ஹோசை இல்ல ஹோஸ். இது வரக்கூடிய வசனம் சகோதர சகோதரி, பர்டிகுலரா இந்த வசனம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாக்டா இருக்கும். அந்த நம்பர், கொடுக்கக்கூடிய நம்பர் எக்ஸாக்டா இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வார்த்தை வரக்கூடிய 2 வசனத்தை காமிக்கிறேன், கவனிங்க. ஞாபகம் இருக்குங்களா? பேசிக் கிளாஸ்ல படிச்ச வசனம். 450 வருஷ காலமாய் நியாயாதிபதிகளை தேவன் தந்தாங்க. இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு 56:13. இங்க என்ன மீனிங் வருதுன்னா, எக்ஸாக்ட் 450 அப்படிதான் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? இல்ல 451 எடுக்கிறோமா? இல்ல 449 எடுக்கிறோமா? இல்லையே, கரெக்டா எக்ஸாக்டா எடுக்கிறோம் இல்லைங்களா? அங்க வரக்கூடிய கிரீக் வார்த்தை 56:13 தான் வருது. அப்போ சகோதர சகோதரர்களே, இதே போல இன்னொரு வசனம் 13:18 அப்போஸ்தலர் நடபடிகள் கூட பாத்தீங்கன்னா, இங்க கூட எக்ஸாக்ட் மீனிங். இங்க தமிழ் கூட வரல. இங்க இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல வரல. ஏறக்குறைய 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. அப்போ இங்க வரக்கூடிய வார்த்தை எக்ஸாக்ட் மீனிங். ஆனா லூக்கா 3:23 படிக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம பழக்கிறோம். அது குறிக்குது நாட் எக்ஸாக்ட் 30 years பட் நியர்லி. அப்படின்னு அர்த்தம் 30 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேல 3 மாதங்கள் இருக்கலாம், 4 மாதம் இருக்கலாம், 6 மாதமா இருக்கலாம். ஆனா 30 வயசு கம்ப்ளீட்டட். அப்ப இயேசு ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாட்கள் தான் ஏறக்குறைய 30 வயது. நாட் ஜஸ்ட் 30 வயது. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப நாம மிகப்பெரிய ஒரு கிளாரிபிகேஷனுக்குள்ள வர போறோம். நிறைய பேருக்கு இன்னும் மனசுக்குள்ள அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டே இருக்கும். இல்லையே, வசனத்துல இப்ப நம்ம படிச்சிருக்கிறோமே, ஒரு பெரிய ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கும். அதான் பார்த்து நம்ம முடிக்க போறோம் அன்பானவர்களே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. பார்க்கலாங்களா? இந்த வசனம் தான். பிரதர் பாருங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க ஊழியம் ஆரம்பிச்சது ஏறக்குறைய 30 வயசுன்றீங்க. ஓகே, பிரதர் கூட அப்படிதான் சொல்றேன். ஆனா 70 வார தீர்க்க தரிசனங்கள் படிக்கிறோமே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா இதை வச்சா நிறைய பேர் கணக்கு பண்றாங்க. அப்போ நீங்க சொல்றதுபடி பார்த்தா பாஸ் ஓவர் டேட் மாறும். அன்பானவர்களே, இந்த வசனத்துல முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். கவனிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது உண்மையிலே நமக்கு தான் ரொம்ப தேவைப்படுது இல்லைங்களா? நம்ம தான் முதல்ல அறிஞ்சு உணர்ந்துக்கணும். இந்த வசனத்துல என்ன சொல்ல இருக்குது? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய இயேசு பிறக்கும் வரைக்கும் அப்படிங்களா வருது. இந்த வசனத்துல பிறப்பு பத்தி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ இருந்தா நீங்க தயவு செய்து சொல்லுங்க. இங்க பிறக்கிறத பத்தி ஏதாவது வருது? இயேசுடைய பிறப்பு பத்தி இங்க ஏதாவது வருதானா? இல்லை. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரமும் செல்லும். அன்பானவர்களே, இயேசு எப்போ மெஷியாவா வந்தார், அது அங்கிருந்து அந்த கடைசி ஒரு வாரம், கடைசி அந்த 3 வாரம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? 3 நாட்கள் பார்க்கணும். அப்போ பிரபுவாகிய மேசியா வருவாரு, வந்து அந்த கடைசி ஒரு வாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு வாரத்துல பாதி சென்ற பொழுது பலி என்ன பண்ணுவோம்? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்படின்னா இங்கதான் 3 வருடம் கர்த்தர் இயேசு டைம் எடுக்கிறோம். எப்ப இருந்து? இந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஊழியத்தின் நாட்கள் 3 வருடம் என்று சொல்லவில்லை. பிரதர் பேசிருக்காங்க. ஊழியத்தின் நாட்கள் எக்ஸாக்ட் 3 வருஷம் சொல்லியிருக்கிறார். ஆனா வசனத்துல போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்ல. அப்ப இந்த 40 நாள் கணக்கு எதுல நம்ம எடுத்துக்கோம்? ஊழியத்தின் நாட்கள் எடுக்க முடியுங்களா? ஊழியம் சொல்லும்போது பப்ளிக் மினிஸ்ட்ரி. அது யோவான் சிறையில அடைக்கப்பட்ட பின்னாடி தான் பப்ளிக் மினிஸ்ட்ரி அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் பிரைவேட்டா தான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. எது வரைக்கும் தெரியல. அந்த பிரைவேட் மினிஸ்ட்ரி கூட எதுக்கு அப்புறம் தான் வனாந்தர சோதனைக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கிறார்.
அப்ப இந்த வசனம் என்னதான் சொல்லுதுன்னா, பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் அப்படி சொல்லும்போது, பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் என்று சொல்லும்போது, இங்கிருந்து தான் 3 வருடம் கணக்கு ஆரம்பிக்குது. இயேசு எப்ப மெஷியா வந்தாரோ, அங்க இருந்து தான் 3 வருட கணக்கு ஆரம்பிக்குது. இல்லைங்களா? அப்படின்னா இயேசு எப்போ மெஷியாவாக வந்தார்? அந்த 3 வருட கணக்கு எங்க ஆரம்பிக்குது? என்று நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப மெஷியாவாக வந்தார் இல்லைங்களா? அதனுடைய மீனிங் என்ன என்பதை பார்க்கலாம். இயேசு எப்ப மெஷியா வந்தாரு? மெஷியாவுடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? ஞாபகம் இருக்குங்களா? பரிசுத்தாவி புறாவை போல அவர் வந்து இறங்குச்சு இல்லைங்களா? அதான் பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பார். அப்ப இயேசு எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? ரொம்ப தெளிவா இருக்குது. பேப்டிசம் எடுக்கும்போது. அப்ப இயேசு பேப்டிசம் எடுக்கும்போது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்பதான் மெஷியாவாக வந்தார். அங்கிருந்து தான் 3 வருட கணக்கு ஆரம்பிக்குதே. இப்படித்தான் வசனம் வருது ஒழிய இதை வச்சு நம்ம அன்னைக்குதான் பிறந்தாருன்னு நம்ம சொல்றோம்னா அது என்ன ஒரு கணிப்பு எனக்கு புரியல இல்லைங்களா? அப்ப நமக்கு ரொம்ப கிளியர், இயேசு மெஷியாவா வந்தது பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு. இந்த வசனத்துல ஒரு ஊழியம் பண்ணதை பத்தியோ பிறந்ததை பத்தியோ எதுவுமே குறிப்பிடல. நம்மளா ஜோடிக்கிறதா இல்லைங்களா? நம்மளா தான் ஒரு ஊழியத்தின் நாட்டு 3 வருஷம் அவர் பேப்டிசம் எடுக்கும் போது அன்னைக்கு தான் பிறந்தாரு, பிறந்த தேதி வந்துச்சு. இது வந்து நம்முடைய ஜோடிக்கிற விஷயம் தான் இல்லைங்களா? ஆனா வசனத்துல அந்த மாதிரி இல்லை. வசனத்துல என்ன இருக்குதோ அது கொட்பட்டு சிந்திச்சாலே போதுமானது. ரொம்ப திங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்குள்ளதான் போக நேரிடும். ஆகையினால அன்பானவர்களே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு பேப்டிசம் எடுக்கும் போதுதான் மெஷியாவா வராருன்னா அது நம்ம கிளியர் டேட் தெரியும். AD 29 அக்டோபர் மந்த். அப்போ அக்டோபர் மந்த்ல இயேசு பிறக்கல, மெஷியாவா வந்தார். அவ்வளவுதான். இயேசு அக்டோபர்ல மெஷியாவா வந்தார். என்ன சொல்லணும்னா புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கப்பட்டார். அது அக்டோபர் மந்த். அதுல எந்த மாற்றம் இல்லை. இங்க இருந்து தான் 3 வருட காலம் ஆரம்பிக்குது. முடியுது நீசான் மாசம் 14ஆம் தேதி. இந்த 3 வருட காலம் இயேசு உடைய அந்த மெஷியா வந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும் உள்ள காலப்போகுது 3 வருடம். ஆனா ஊழியத்தின் நாட்கள் எடுத்துட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஊழியத்தின் நாட்கள்லயே பாருங்க, ஏறக்குறைய 30 வயசு ஆகும்போது தான் அவர் ஊழியமே ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஏறக்குறைய 30 வயசுன்றது கூட பிரதர் அசல் ரைட்டிங்ஸ் பார்க்கும்போது அவர் பிரைவேட் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு வனாந்தரத்தின் சோதனைக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் யோவான சிறையில போட்ட பின்னாடி தான் பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு நாள் கேப்னு கேட்டோம்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம்ன்றாரு. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்குங்க. அப்போ பாயிண்ட புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு வசனத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதுல தான் விஷயமே இருக்கு. போட்டு 2 மீனிங் ஒரே இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி புரிஞ்சு வச்சிருந்தோம்னா இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு கிளியர் புரிஞ்சுங்களா? அப்ப இதுக்கும் இயேசு கிறிஸ்துடைய மெமோரியல் மரிச்ச டேட்டுக்கும் எந்த சேஞ்சஸ் வரது போறது இல்லை. இது எந்த காலக்கணக்கோ எந்த ஒரு மாற்றம் எதுவுமே நடக்கல. வசனம் என்ன சொல்லுது? மெசியா வந்ததுல இருந்து 3 வருஷம். அப்பதான் இயேசு சங்கரிக்கப்படுறாரு 3 வருஷத்துல. ரொம்ப கிளியர். அது AD அக்டோபர் என்று எப்படி அக்டோபர் சொன்னோம்? ஏன்னா இயேசு மரிச்ச மாசம் நமக்கு தெரியும். மரிச்ச மாசம் ஏப்ரல் வருதுன்னா அங்கிருந்து ஒரு 3 வருஷம், அதாவது 6 மாதத்தை பேக் பண்ணோம்னா அது அக்டோபர்ல வருது. அப்ப அக்டோபர் 29ஆம் வருடம். இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த வசனத்துல இயேசு பிறக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இங்க வருதானா? இல்ல. இல்ல ஊழியர்கள் பத்தி இங்க வருதானா கூட அங்க இல்ல. பட் இதெல்லாம் நம்முடைய யோசனை தான், நம்முடைய எண்ணம். பிரதர் ரசல் கூட அப்படியே யோசிச்சிருக்காரு. 3 வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறாரு ஒரு இடத்துல சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல ஊழியம் வந்து ஆஃப்டர் வனாந்திரத்துக்கு பின்னாடி தான். அது பிரைவேட்டா தான். இல்ல அதுக்கப்புறம் பிரைவேட்டா பப்ளிக் மினிஸ்ட்ரி வந்து யோவான் சானகன் சிறையில் அடிச்ச பின்னாடி தான் ஆரம்பிக்கிறாரு. இப்படிலாம் பிரதர் என்ன பண்றாங்கன்னா அவரு பல கோணங்களை பார்த்து தான் கொடுக்குறாங்க. பட் இதை படிக்கக்கூடிய நாம எப்படி எடுத்துக்கிறோம் என்பதுதான் விஷயமே அங்க இருக்குது. ஸோ புரிஞ்சிருப்பீங்க நம்ம நம்புறோம். அப்போ இதான் படிக்கிறோம். Our Lord consecrating himself to Father's will, realized that his outward baptism symbolized surrender of his earthly ministry life,
நேச்சர் ஆல்ரெடி immersed and buried into father's will. இது 6th வால்யூம் பாயிண்ட்டுங்க. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது 29 கிபி அக்டோபர். நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பிறந்த நாள் அன்னைக்கே அவர் பேப்டிசம் எடுத்தார்ன்றாங்க. இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை இல்லைங்களா? இது வந்து ஒரு கணிப்பு தான். ஆனா இங்க பாருங்க, பிரதர் சொல்றாரு அந்த தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லைங்களா? தண்ணீர் ஞானஸ்தானம் என்பது அது வந்து நிஜ ஞானஸ்தானத்துக்கான ஒரு வெளிப்புறமான அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் அர்ப்பணிச்சார்னு சொல்றது கூட தப்புங்களாம். ஏன்னா என்ன படிக்கிறோம், அவர் ஆல்ரெடி immersed into father's will. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை அர்ப்பணிச்சுட்டாருன்ற மாதிரி பேசுறாரு இல்லைங்களா? அப்படிதான் பேசுறாரு. நீங்க ரீட் பண்ணிப்பாங்க. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே he already immersed, நிஜ ஞானஸ்தானத்தை எடுத்துட்டார். ஏன்னா 6th வால்யூம்ல இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு. நிஜ ஞானஸ்தானம்னா என்ன, தண்ணீர் ஞானஸ்தானம்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன. ஏன்னா சில பேர் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனா நிஜ ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பாங்க. அதே பெரிய தப்பு இல்லைங்களா? அப்ப நிஜ ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து எடுத்த பின்னாடி தான் போய் இது வெளிப்புறம் அடையாளம் காமிக்கணும்னு சொல்லிட்டு அவரு தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுத்தார். ஆனா தேவன் அவருடைய அர்ப்பணிப்பை அக்செப்ட் பண்ணது என்னவோ அன்னைக்கு அவர் பேப்டிசம் எடுத்துட்டு வெளியே வரும்போது தான். அது உண்மைதான். அவர் எப்போ தேவன் அக்செப்ட் பண்ணாரு, புது சிருஷ்டியை எப்போ ஜெனிப்பிக்கப்பட்டாருன்னா பேப்டிசம் எடுத்து வெளியே வந்து ஜெபம் பண்றாரு பாருங்க. அப்பதான் தேவன் அவரை ஆவினால் ஜெனிப்பித்தார். அபிஷேகத்துக்குள்ள இயேசு வந்தாங்க. அங்க இருந்து தான் 3 வருடம் கணக்கு ஆரம்பிக்குதே ஒழிய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது என்னவோ மினிமம் 40 நாளுக்கு பின்னாடி தான் அவர் மினிஸ்ட்ரின்ற விஷயத்த ஆரம்பிக்கிறார். மற்றபடி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி மட்டும்தான், செல்ஃப் ஸ்டடின்றத மினிஸ்ட்ரிக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. மினிஸ்ட்ரின்றது ஊழியம் செய்யறது. இப்ப இவர் ஸ்டடி பண்றதும் பண்ண பின்னாடி தான் ஊழியம் செய்ய முடியும். ஊழியம்னா என்ன, சர்வீஸ். யாருக்கு, ஜனங்களுக்கு போய் அறிவிக்கிறது, அத ஊழியம். பட் ஊழியம் என்பதுக்கும் ஸ்டடி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? 40 நாள் ஸ்டடி பண்ணியிருக்கிறார் மாணவர்கள். அப்போ இந்த பாயிண்ட் தான் 6th வால்யூம் 438ல அங்க பேசுறாரு. இப்படியாக தன்னை அர்ப்பணிச்ச பின்னாடி he hastened to make complete consecration of himself. So இதெல்லாம் இயேசு கிறிஸ்து 30 வயசு ஆன பின்னாடி தான் அங்க செஞ்சதாக அங்க படிக்கிறோம். ஓகே அன்பான சகோதரர்களே, அடுத்து நம்ம கடைசி பாயிண்ட் பார்த்து முடிக்கலாம். என்னன்னா, சரி இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்தாலுங்க அக்டோபர் மந்த், அதுல நம்ம தெளிவு. இப்போ அக்டோபர் மந்த்ல எத்தனை தேதி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா பிரதர்? வசனத்துல இல்ல. அக்டோபர்ல எத்தனாம் தேதியும் கண்டுபிடிக்க தெரியல, வசனத்துல இல்ல. ஆனா பிரதர் சொல்றாரு 3ன்றாரு, அப்புறம் 1ன்றாங்க, அப்ப செப்டம்பர் 25ன்றாங்க. இது நம்ம ஓரத்துல வச்சிடலாம். இப்ப நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். பிரதர் ரைட்டிங்ஸ்ல இருந்தே பண்ணலாம். இயேசு கிறிஸ்து தன்னைய பேப்டிசம் எடுக்கும்போது தன்னை அர்ப்பணிச்சார் இல்லைங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன, நிழல் என்ன படிக்கிறோம்னா அந்த காளையுடைய சாக்ரிஃபைஸ். காளை வந்து பலிபீடத்தின் மேல கட் பண்ணி பலி செலுத்துவாங்க இல்லைங்களா? அதுதான் நிழல். அதனுடைய நிஜம் தான் இயேசு தன்னைய பேப்டிசம் பண்ணும்போது அர்ப்பணிக்கிறது. அப்போ நிழல் நிஜம். அப்பதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமா, இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பிரதர் கொடுக்குறான். என்ன பாயிண்ட்னா, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, தன்னைய உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் கிட்ட அந்த என்னங்க உடன்படிக்கை பண்ணக்கூடிய அந்த டைம்ல our Lord made a covenant of death at the moment which required succeeding 3.5 years to accomplish. அந்த டைம் தான் antitypical bullock of sin offering, பாவ நிவாரண நாள்ல காளையுடைய பலிக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்த. இந்த பாயிண்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியுங்களா, இப்ப இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த அந்த அக்டோபர் மந்த் எந்த ஒரு நாட்டுல வருது தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுடைய கேலண்டர்ல நமக்கு தெரியுங்க, பாவ நிவாரண நாள் எப்ப வரும்? 7வது மாதம் 10ஆம் தேதி. இந்த 7வது மாதம் 10ஆம் தேதி ஏத்தானி, இங்கதான் பாவ நிவாரண நாள். இந்த 7வது மாதம் நமக்கு என்ன வருது? செப்டம்பர் டு அக்டோபர் வருது இல்லைங்களா? அப்ப இயேசு அக்டோபர்ல தான் பேப்டிசம் எடுத்தாருன்னா, அதுவும் நிஜமான காளையாக தன்னை அர்ப்பணிச்சார் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்ப எந்த டேட்ல அன்னைக்கு போயிருப்பாரு இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு? அன்பானவர்களே, 7வது மாதம் 10ஆம் தேதி. அந்த 10ஆம் தேதி
அக்டோபர் மந்த்ல கிபி 29 அன்னைக்கு, கிபி 29 அக்டோபர் மாசத்துல அன்னைக்கு என்ன டேட் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 7வது மாதம் 10ஆம் தேதி எங்க வருதுங்களாமா பாருங்க. அன்னைக்கு அக்டோபர் 7 கிபி 29 வருது. அக்டோபர் 7 கிபி 29. இது பிரதர் கென்னத் ராசன் அவருடைய ஸ்டடி. ஆக்சுவலி இந்த ஸ்டடி நான் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணமே பிரதருடைய ரைட்டிங்ஸ் தான். இது ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது எனக்கு பெரிய கேள்வி வந்துச்சு. எனவே தான் இந்த ஸ்டடீஸ்குள்ளவே நம்ம அங்க இறங்கணும். ஸோ தேவன் அருமையா அங்க கைட் பண்ணாங்க அன்பானவர்களே. ஸோ பிரதர் கென்னத் ராசன். ஸோ இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அக்டோபர் 7 29 அது அன்னைக்கு தான் பாவ நிவாரண நாள். ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது எல்லா ஜனங்களும் அங்க பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்க. பாருங்க, இது இன்னொரு பிரதர் ஜார்ஜ் டெபக், இவரும் அதான் சொல்றாரு. அக்டோபர் 7 29. நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க டைம்ல. அப்போ வசனம் சொல்லுது எல்லாரும் பாவம் அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றாருங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஏன் யோவான் ஸ்தானம் கிட்ட வந்தாங்க? எங்க போகணும்? ஆக்சுவலி நேரா அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கதான் பிரதான ஆசாரியன்லாம் இருந்துட்டு அந்த பாவ நிவாரண நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போகாம எதுக்கு இங்க வந்தாங்க? ஏன்னா ஜனங்கள் இருதயம் குத்தப்பட்டிருக்கு. யாருடைய இருதயம் குத்தப்பட்டிருக்குதோ கரெக்டா எங்க வராங்கன்னா யோவான் ஸ்தானம் கிட்ட வராங்க. ஆச்சரியமா அவங்க தேவாலயத்துக்கு போன மாதிரி இல்லை. அப்போ இவங்க பாருங்க பாவங்களை அறிக்கிறாங்கப்பா. ஏன்னா இந்த ஜனங்கள் பாருங்க, இவங்க திங்க் பண்ணிருக்கலாம், ஒருவேளை நம்ம நம்புறோம், ஒருவேளை இவங்க வந்து எல்லா ஜனங்களுமே கண்டிப்பா சாதாரண ஜனங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. வருஷமா செலுத்தக்கூடிய அந்த பாவ நிவாரணம், அந்த பாவத்தினால வருஷத்துக்கு ஒரு முறை பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் போய் அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு வாங்குற மாதிரி இருக்கு. அப்ப என்ன விஷயம்? நம்ம பண்ற தப்புக்கு மிருகங்கள் தான் பலி ஆகுது. ஒருவேளை அப்படி ஃபீல் பண்ணிட்டு ஜனங்கள் தான் யோவான் கிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பாவங்களை அறுக்கிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே மனம் திரும்புதலுக்கு ஏதோ ஒரு ஞானஸ்தானத்தை வாங்கினாங்க. இந்த டைம்ல தான் கர்த்தர் இயேசு உள்ள போறாரு, போய் பேப்டிசம் எடுத்து சொல்றாரு, எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ரொம்ப தெளிவா இருக்குது. கர்த்தர் இயேசு பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு வருஷம் கிபி 29 அக்டோபர் நம்புறோம் 7ஆம் தேதி. இது கூட உறுதியா சொல்லல, உங்க மத்தியில ஆலோசனையா வச்சாச்சு இல்லைங்களா? ஆன்டி டிபிக்கல் புல்லாக் சின்னாஃப்ரெண்ட். ஆனா அவர் அன்னைக்கு தான் பிறந்தார்ன்றதுக்கு எந்த ஆதாரங்கள் இல்லை. லூக்கா 23 வசனம் ஊழியத்தினுடைய துவக்கத்தை பத்தி தான் ஏறக்குறைய 30 வயசு பேசுதே ஒழிய பிறந்த அன்னைக்கு 30 வயசான மாதிரி இல்லை இல்லைங்களா? சோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஊழியம் பத்தி கூட தெளிவா பார்த்தோம். இயேசு எப்போ ஊழியம் ஸ்டார்ட் பண்ண, அப்ப இந்த 3 வருட காலங்கள் குறிக்குது மேசியா வருகையிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும். புரிஞ்சிருப்பீங்க நம்புறோம். தொடர்ச்சியா பார்க்கலாம். இன்னும் அடுத்த கிளாஸ் இருக்குது, அதுலயும் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு அக்டோபர்ல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவன் தாமே காத்து வழி நடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.